வணக்கம் மக்களே. கடந்த 2 நாளாகவே நேற்று இன்னைக்குலாம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது பிரச்சனை நியூஸ் சேனல்ல பிளாஷ் நியூஸ் அடிக்கடி ஓடிட்டு இருக்கு. அதுதான் திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏத்துறதுல ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான காரணம் என்ன, அது உண்மை நிலவரம் என்ன, ஏன் இந்த திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறதா நமக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களுக்கு இப்போ சொல்ல போறோம். திருப்பரங்குன்றம் மலை, திருப்பரங்குன்றனாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். திருப்பரங்குன்றங்கிறது திருப்பரங்குன்றத்தில் நேசித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படிங்கிறது திருப்பரங்குன்றாலே முருகன் கோயிலோட ஒரு ஒரு பிரத்யேக இடம். அந்த அளவுக்கு திருப்பரங்குன்றனாலே முருகரோட கோயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ஏதோ உள்ள ஏதோ தர்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தர்கானா சிக்கந்த தர்கா ஒண்ணு இருக்கு, நாங்க அங்க நாங்க எங்க முறைப்படி வழிபடுவோம், அதுல மாற்று மந்திரத்துக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை எப்படி பூதகரமா ஆகுது அப்படின்னா, இந்துக்களுக்கும் அந்த சிக்கன் தர்காங்கிற மாற்று மதத்தினருக்கும் ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி அது ஓடிக்கிட்டு இருக்கு. சிலவங்க அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க, சிலவங்க அதை திருப்பரங்குன்றம் அப்படிங்காங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு திருப்பரங்குன்றம் மலைங்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிக்கந்தர் மலைங்கிறது புதுசா ட்ரெண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. இது இப்போ உள்ள பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. காலங்காலமா ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னில இருந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல காலமா இந்து அமைப்புகள் இதுல ஒரு கேஸை போட்டு இதுல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். அவங்ககிட்ட கேட்ட நாங்க 21 வருஷமா எங்களுடைய போராட்டங்களுக்கு நாங்க நீதிமன்றத்தின் மூலமா நாங்க உதவி நாடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இந்து அமைப்புகள் சொல்றாங்க. ஆக்சுவலி அதுல உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுனா, திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை ஓடிச்சு. அதுல ஒரு திருப்பரங்குன்றம் மலையில முருகன் கோயில் இருக்கு, அது பக்கத்துல ஒரு சிக்கந்தர் தர்கா ஒண்ணு இருக்கு. அங்க ஆடு மாடு கோழி விட்டுறாங்க, அதனால பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சமூகத்தினர், இன்னொரு சமூகம் நாங்க எங்களுடைய வழிபாடு அதை நாங்க பண்ணதான் செய்வோம் அப்படிங்கிறது இன்னொரு சமூகத்தினரும் அப்படிங்கிற மாதிரி இந்த 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 பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு மதத்தினர் கோர்ட்ல கேஸ் போடுறதும், அடுத்த மதத்தினர் கோர்ட்ல கேஸ் போடுறது, அப்படி ஒரு சின்ன பிரச்சனை இந்த சமீப காலம் கொஞ்ச காலமாவே ஓடி இருந்திருக்கு. அதுல ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தால வழங்கப்பட்டிருக்கு. ஆடு மாடுகள் கோழி ஆடு மாடு கோழி பலியிட தடைன்னு நம்ம திருப்பரங்குன்றம் மலையில ஆடு மாடுகள் கோழி தடை பலியிடுறத தடை பண்ணணும் அப்படிங்கிறது அப்படி ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சுட்டு இந்த அமைப்புல வச்சிருக்காங்க. இடையில கூட மேல நாங்க சாமி கும்பிட போகும்போது பிரியாணி சாப்பிடுறாங்க, அந்த சாப்பிடுறாங்க, இந்த சாப்பிடுறாங்க அப்படின்ட்டு அது ஒரு விதமான அரசியல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அதுவும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு வைரலா ஓடி இருந்த ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு ஏற்கனவே இந்த அமைப்பு மூலமா ஒரு 2 நீதிபதி கொண்ட ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சிருந்தாங்க. இப்போ அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இப்போ ரீசெண்டா ஒரு இது எப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றணும். அது காலங்காலமா தொன்று ஏத்தின அந்த பழைய முறைப்படியே ஏத்தணும் அப்படிங்கிறது இந்து அமைப்புகள் ஒரு வழக்கா தொடர்ந்திருக்காப்புல. ஆனா இந்து அறநிலையத்துறையை இதுக்கு முன்னே எங்க உச்சி பிள்ளையார் இருக்கிற ஒரு இடம் இருக்கு, அதுலதான் தீபம் ஏற்றுவோம், அதெல்லாம் ஏற்றுவோம், ஏத்துறேன் அப்படின்னால அதுல ஒரு சலசலப்பு இந்து அமைப்புகள்லாம் போராட்டங்கள்லாம் நிறைய போராட்டம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு 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 வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குல ஜிஆர் சாமிநாதன் மாண்புமிகு நீதியரசர் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காப்புல. நீங்க அந்த தீப தூண்லயே ஏத்திக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம, அதுல எப்படின்னா அதை இந்து சமயநலத்துறை அதை பின்படுத்தலைன்னா நம்ம நீதிமன்ற வளாகத்தில் இருக்க சிஆர் படையவர்களை கொண்டு அந்த மனுதாரர்கள் நீங்க போய் ஒரு 10 பேர், முக்கியமா 10 பேர் கொண்டும் அதை போய் நீங்க ஏத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம். அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட கூச்சல் குழப்பங்கள்லாம் வந்திருக்கு. இந்த நிறைய உற்சாகத்துல கொண்டாட்டத்துல இருந்திருக்காங்க. ஆனா இந்த தீர்ப்புக்கு இந்து அறநிலையத்துறை சப்போர்ட் பண்ணல, காவல்துறை சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்புகள்லாம் ஒரு போராட்டம் நடத்தி அது நாங்க எங்க நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த இடத்துல நீங்க தீபம் ஏத்தல, நீங்க புதுசா வந்த நடைமுறையில இந்த உச்சி பிள்ளையாருக்கு இதுலதான் நீங்க தீபம் ஏத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த அவங்களோட பிரச்சனை நாங்க கோர்ட்ல போட்டு எந்த இடத்துல நாங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சிருக்கோமோ அந்த இடத்துக்குள்ளதான் இங்க
இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறது வந்து அது ரெண்டு ரெண்டு தரப்புக்கும் முரண்பாடாகி அது கிட்டத்தட்ட பிரச்சனையாகி நேற்று வந்து நியூஸ் ஃபுல்லாவே இந்தவங்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. அதோட தொடர்ச்சியா உடனே என்னாச்சு அப்படின்னா இவங்க இந்த நாங்க வந்து தீர்ப்பு வாங்கியிருக்கோம் அப்படின்னு இந்த பேர் சொன்னனால அவங்க நம்ம இந்த அறநிலை சார்பில் ஒரு மேல்முறையீடு போட்டு அதை வந்து நாளைக்கு காலைல 10 மணிக்கு எடுத்து வச்சிருவோம். அது 10 மணிக்கு இது போட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிற சொன்னனால அந்த பிரச்சனை நேற்றுள்ள பிரச்சனை அப்படியே இருந்துட்டு அதுல வந்து இவங்க கொஞ்சம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள்னால கலெக்டர் அவர்களால் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. இதுதான் அங்க நடந்தது. அதுல ஒரு சார்புன்னு சொல்றாங்க இந்த கோர்ட்டு தீர்ப்பு வந்த உடனே ரொம்ப துள்ளி குதிச்சாங்க, இந்த ரொம்ப போராட்டம் நடத்துறாங்க, கலவரத்துக்கு வழிவகுத்தாங்க அப்படின்னு ஒரு தரப்பினரும், இல்ல நாங்க எங்களுடைய உரிமை தான் மீட்டு இருக்கோம், அதுக்கு இன்னும் வெற்றி கொண்டாட்டம் அப்படின்ட்டு இன்னொரு தரப்பினரும். கடைசியில் இப்போ அது என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா 144 தடை விட்டு போட்டு அங்க தள்ளுமுள்ளாகி அந்த இடங்கள் கொஞ்சம் கூட்டத்துல கலைச்சிருக்காப்புல. இன்னைக்கு காலையில வந்து யாரும் மேல ஏற முடியாத அளவுக்கு காவல்துறையினர் சுற்றி வேலி போட்டு யாரும் அடுத்து என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கேற்றாப்புலதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போடிட்டு இருக்கு. காலைல ஒரு 10:11 மணிக்கெல்லாம் இதுக்கான நீதிமன்றம் என்ன உத்தரவு பிடிக்கோ அதுக்கேற்றாப்புல நடக்குதுங்க. இது வந்து என்ன பிரச்சனைனே லாஸ்ட் சொல்ல முடியாது. எந்த அமைப்பினர் எப்படி பண்றாங்க, எந்த அமைப்பினர் எப்படி பண்றாங்களான்னு நமக்கு சொல்ல முடியல. ஆனா ஏற்கனவே காலங்காலமா ஒரு இடத்துல நாங்க வழிபட்டு இருந்தோம், அது பக்கத்துல இப்போ தர்கா இருக்கிறதுனாலதான் இந்து அமைப்பினர் வந்து வேற இன்னும் பண்றாங்க அப்படின்னு ஒரு சிலப்போ இல்ல நாங்க இந்து அமைப்பினர் நாங்க வந்து இந்த கோயில் வந்து இதுலதான் ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்ன இருந்தே இந்த இடத்துலதான் தீபம் ஏத்தணும் அப்படின்ட்டு இந்து அமைப்பினரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு சிம்பிள் பிரச்சனை. எல்லாமே எல்லாமே கடவுள் தான், எல்லாமே ரெண்டுமே சாமி தான். ஒவ்வொருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து பண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். எல்லாம் என் கடவுள் எனக்கு பெருசு, உன் கடவுள் உனக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து எப்படி நீதிமன்றம் எப்படி அதுக்கான உத்தரவு பிரிக்கப்படும், அதுக்கு பிறகுதான் ஏற்படும். இப்போ வந்து காவல்துறை ஃபுல்லாவே முழுமையா நம்ம எங்களோட கட்டில கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா பிரச்சனை வர மாதிரி எல்லாமே ஒரு சூப்பரா காவல்துறைக்கு ஒரு பாராட்டுகள் தான். பிரச்சனைகள் அதிக அளவுக்கு ஏற்படாத அளவுக்கு பண்ணிட்டு உடனே மேல்முறையீடு பண்ணி அந்த அளவுக்கு பிரச்சனையை சுமூகமா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம தமிழக காவல்துறை கொண்டு வந்துட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க இதுக்கான உண்மை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய ஒன்று தெரியாது, நமக்கு தெரிஞ்ச அளவு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் ஏற்கனவே பல 10 வருஷமா ஒரு இடத்துல கோயில் சார்பா தீமை ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இல்ல அது வந்து அதுக்கு முன்ன காலத்துல இருந்து ஒரு இடம்னா அது என்னது நம்ம உச்சி பிள்ளையார் தீபமா அதுல ஏற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இல்ல இன்னொன்று இல்ல இதுக்கு முன்னாடி இந்த இந்த தீபம் வந்து இந்த தூண் பக்கத்துல தான் ஏற்றிருந்தாங்க அதுலதான் ஏத்தணும் அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு சின்ன இட பிரச்சனை தான். இந்த இட பிரச்சனை தான் இவ்வளவுக்குள்ள பிரச்சனையா வந்து முடிஞ்சிருக்கு. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதனால இதுல வந்து யார் எந்த ஒரு மனசையும் எந்த ஒரு மதத்தோட மனத்தை கொடுக்காத அளவுக்கு சட்டம் என்ன சொல்லுதோ அது மூலமா நடந்தா எல்லாத்துக்கும் நல்லது அப்படிங்கிறதா நம்மளுடைய தாழ்மை நிற்கிறது. எல்லாமே இப்போ சட்டத்தின் கையிலையும் நீதிமன்றத்தின் கையில் தான் இருக்கு. அதுக்கான உத்தரவுகளை கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஓகே மக்களே, நமக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனைய தினம் ஒரு அரசியல் நிகழ்வுன்னு பார்க்குறோம். இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வுகளை பார்த்து அதை நம்ம உங்களுக்கு வீடியோ பண்ணிருக்கோம். நம்ம வீடியோவை கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம்.